நெல்லை மக்களவை தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 1810 வாக்குச்சாவடிகளில் 344 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நாளைய தினம் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 23 வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. 23 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாளை நடைபெறுகிறது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ளடக்கியது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தமாக 1810 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1810 வாக்குச்சாவடிகளில் 344 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 4 முதல் 5 வாக்குப்பதிவிற்கான அலுவலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் அந்த பணியில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்போடு வாக்குப்பதிவிற்கு தேவையான இயந்திரங்கள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியதை சரிபார்க்கக்கூடிய இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் இங்கு வாகனங்கள் மூலமாக ஏற்றிச் செல்லப்படுகிறது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த வாக்குப்பதிவிற்கான பொருட்கள் அனைத்தும் அந்தந்த தேர்தல் சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகங்களிலிருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக இங்கு பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த வாக்குப்பதிவிற்கு சுமார் 150 பொருட்கள், எழுது பொருட்கள், அதே போன்று மற்றபடியான ஸ்டிக்கர் உள்ளிட்டவைகளோடு சேர்த்து மை உள்ளிட்டவைகளும் சேர்த்து இந்த வாக்குப்பதிவிற்காக அனுப்பப்படக்கூடிய அந்த நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு இந்த பொருட்கள் அனைத்தும் கொண்டு செல்லப்படுவதற்கு ஏற்ற வகையிலான ஏற்பாடுகள் என்பதும் இங்கு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாக இங்கு பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் சுமார் 10,000 அலுவலர்கள் இதற்காக, இந்த பிரத்யேகமான இந்த வாக்குப்பதிவிற்காக பயிற்சி அளிக்கப்பட்டு 2 கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்குவதற்கு அனைத்து முன்னேற்பாடுகளும் இன்றைய தினம் மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், அதே போன்று ஆலங்குளம் உள்ளிட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்களை அனுப்பக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.